உங்கள் குட்டி நட்சத்திரத்துக்கு நக்ஷத்ரா பிரி ஸ்கூல் டே கேரில் சேர்க்கும் வாய்ப்பு. முதலில் பெறுவோர் வெறும் R1000 மட்டும். நக்ஷத்ரா பிரி ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி. I முதல் 1 ஆண்டு வரை BE, BTech, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ். LKG முதல் MTech வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரெய்னிங், பிளேஸ்மெண்ட், கெரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன்ஸ் சப்போர்ட்டுடன். திரை உலகில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியிருக்கிறது. நடிகர் ரவி மோகன் தனது கனவு திட்டமான ரவி மோகன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துள்ளார். இது அவரது திரைப்பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. சென்னை நகரில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்டமான தொடக்க விழா தென்னிந்திய திரையுலகின் நட்சத்திரங்கள் பலரையும் ஈர்த்தது. சிவகார்த்திகேயன், சிவராஜ்குமார், ஜெனிலியா என பல பிரபலங்கள் கலந்து கொண்டு விழாவை மேலும் சிறப்பித்தனர். ரவி மோகனின் காதலி கெனிஷா பிரான்சிஸ் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். ரவி மோகன் கெனிஷாவுடன் கைகோர்த்து விழாவிற்கு வருகை தந்தார். இருவரும் வெள்ளை நிற உடையில் ஒருங்கிணைந்து தோற்றமளித்தனர். இந்த நிகழ்வு ரவிமோகனின் தொழில்முறை வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது. இந்த விழாவுக்கு ஒரு நாள் முன்னதாக ரவி மோகனும் கெனிஷாவும் திருப்பதி கோவிலுக்குச் சென்று வழிபட்டனர். இது அவர்களின் புதிய பயணத்திற்கான ஆன்மீக தொடக்கமாக அமைந்தது. ரவி மோகன் ஸ்டுடியோஸ் தமிழ் திரையுலகில் புதிய அலைகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரவி மோகன் ஸ்டுடியோஸ் தொடக்க விழா ஒரு நட்சத்திர கூட்டமாகவே அமைந்தது. சிவப்பு கம்பளத்தில் பிரபலங்கள் புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்து ரவி மோகனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மூத்த நடிகர்கள் முதல் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் வரை அனைவரும் விழாவில் கலந்து கொண்டனர். கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் நீல நிற சட்டையில் கம்பீரமாக வருகை தந்தார். அவர் நடிகர் கார்த்தியுடன் உற்சாகமாக உரையாடிக் கொண்டிருந்தார். கார்த்தி பளபளப்பான கோட் அணிந்து தலைமுடியை நேர்த்தியாக சீவி வந்திருந்தார். நகைச்சுவை நடிகர் யோகி பாபு பாரம்பரிய நீல நிற குர்தா மற்றும் வேட்டியில் வந்து அனைவரையும் கவர்ந்தார். அவர் ரவி மோகனை அன்புடன் வரவேற்று மற்ற விருந்தினர்களுடன் கலந்துரையாடினார். அவரது வருகை விழாவிற்கு மேலும் உற்சாகம் சேர்த்தது. ரசிகர்களின் விருப்பமான நடிகர் சிவகார்த்திகேயன் வெள்ளை நிற உடையில் விழாவில் கலந்து கொண்டார். அவர் ரவி மோகனுக்கு பூங்கொத்து கொடுத்து அவரது புதிய பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார். இருவரும் கட்டித் தழுவி தங்கள் நட்பை வெளிப்படுத்தினர். நடிகை ஜெனிலியா தேஷ்முக் தனது கணவர் ரித்தேஷ் தேஷ்முக்குடன் விழாவில் கலந்து கொண்டார். அவர்கள் ரவி மோகனுக்கு வாழ்த்து தெரிவித்து விழாவை மேலும் சிறப்பித்தனர். அவர்களின் வருகை விழாவிற்கு கூடுதல் கவர்ச்சியை அளித்தது. நடிகை ஸ்ரத்தா ஸ்ரீநாத் பட்டுப்புடவையில் வந்து விழாவிற்கு ஒரு நேர்த்தியான தொடுதலை கொடுத்தார். அவர் ரவி மோகனுக்கும் மற்ற விருந்தினர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நட்சத்திர கூட்டம் ரவி மோகனின் செல்வாக்கை பறைசாற்றியது. ரவி மோகன் தனது நடிப்புப் பணிகளிலும் தீவிரமாக இருக்கிறார். கடைசியாக அவர் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் நடித்திருந்தார். தற்போது கராத்தே பாபு, ஜீனி, பராசக்தி மற்றும் தனி ஒருவன் 2 போன்ற பல உற்சாகமான திட்டங்களுக்கு தயாராகி வருகிறார். ரவி மோகன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் முதல் திரைப்படம் ப்ரோ கோட் ஆகும். கார்த்திக் யோகி இயக்கும் இந்த படத்தில் ரவி மோகனுடன் S.J. சூர்யாவும் நடிக்கிறார். இது ஒரு புதிய மற்றும் சுவாரஸ்யமான கூட்டணியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரவி மோகன் ஒரு நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் தனது திறமையை நிரூபிக்க தயாராக இருக்கிறார். அவரது புதிய தயாரிப்பு நிறுவனம் தமிழ் திரையுலகில் புதிய கதைகளையும் திறமைகளையும் வெளிக்கொண்டு வரும் என நம்பப்படுகிறது. ரவி மோகனின் இந்த புதிய அத்தியாயம் வெற்றி பெற வாழ்த்துவோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.